விவாகரத்து முடிஞ்சிருச்சு. இப்போ விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்று சேருவாங்க. தொண்டர்கள் மத்தியிலும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அந்த நேரத்தில் திருப்பி த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க. மானம் ரோஷம் சூடு சொரணையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான அசிங்கமான விஷயத்தை பேசுறதுக்கே நமக்கே கூச்சமாக இருக்குதானே இருக்குது. உள்ளபடியே சொல்கிறேன், இந்த மேட்ரு பேசுறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. 40 வருஷத்துக்கு மேலே பார்க்குறேன். எனக்கு அசிங்கமாகவும் அருவருப்பமாகி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் அந்த முகத்தை பார்த்த உடனே கட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க தோணலை. நெஞ்சே ஒரு மாதிரி புழுக்கமாயிடுச்சு எனக்கு. சங்கீதா அவர்கள் வழக்கை வித்ரா பண்ண உடனே அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடும்னு எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே த்ரிஷான்னும் போது பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பிளாஸ்ட்னார் இல்லையா, உள்ளபடியாக அதான் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த காட்சி அவங்க இப்படி வைக்கிறது, அது சிரிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஊடகங்களில் இருக்கிற பயணிச்ச அத்தனை பேருக்கும் என்ன ஒரு ஆறுதலாக இருந்துன்னு கேட்டால், சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அந்த நையாண்டியோடு அது பேசுனது கேட்டால் நமக்கு திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. காவல்துறையோட சாகசங்களை பார்த்துருக்குறாங்க, அணிவகுப்பு பார்த்துருக்குறோம். இவ்வளோத்தையும் அங்கே மெடல் வாங்கக்கூடிய பல பேருடைய மெடல் வாங்கின அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிற யாருக்கும் கொண்டாட்டம் இல்லாமல் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தை பார்க்காம கொண்டையை பார்த்துட்டு, கொண்டையில் இருக்கிற பூவை பார்த்துட்டு கேவலப்பட்டு உள்ளபடியாக சொல்கிறேம்மா. அவ்வளோ இப்போ கூட எனக்கு ப்ரெஷர் ஆகுது. இப்போ நீங்கள் பேச எனக்கு ப்ரெஷர் ஆகுது. அப்புறம் எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. கலங்கரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் சுகுணா கிருஷ்ணன். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவேரா ஜெயசங்கர் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். ஓகே சார். இன்னைக்கு சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் உதயநிதியை பார்த்து நேரில் பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில சமூக வலைத்தளங்கள்லாம் பேசப்படுது. அது என்ன விஷயம்? சந்தோஷமா இருக்குல்ல? இதானே எதிர்பார்த்தீங்க நீங்கள்? சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் உள்ளபடி நான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல அணுகுமுறை. யார் யார்கிட்ட சாரி கேட்டாங்கன்றதை பெரிய அதை ஒரு பெருசாக எடுத்து பேசுவோம். ஐயோ விஜய் உதயநிதிகிட்ட சாரி கேட்டார் அப்படி கிடையாது. ஒரு அவையில் ஒரு மரபு இருக்குது. முன்னாள் முதலமைச்சரில் பேர் சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் பேர் சொல்லக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஏதாவது பேசணுன்னா, குறிப்பெடுத்து பேசணுன்னா ஒரு அவையில் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்கள் வழக்கமாக சொல்கிறது கேட்டால், இப்போ முன்னாள் முதலமைச்சர் தான், இப்போ ஸ்டாலின் கூட முன்னாள் முதலமைச்சர் தான். அப்போது பேரை சொல்லும்பொழுது ஒரு மரியாதையாக முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லலாம், கலைஞர் அவர்கள் சொல்லலாம், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லலாம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லலாம். ஆனால் இவர் சொல்லும்பொழுது நான் சொன்னார் கேட்டால் முன்னாள் முதலமைச்சர்ன்றதை போடாமல் கருணாநிதின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ அதுக்கு அங்கே அவையில் பெரிய ஒரு கூச்சல் குழப்பம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ எழுந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. இது ஒரு நல்ல அணுகுமுறை தான். இந்த ஒரு அணுகுமுறையை நல்ல அணுகுமுறைன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு அணுகுமுறையும் ஒரு நல்ல அணுகுமுறை இல்லைன்னு பார்க்கலாம். எப்படின்னு கேட்டால், ஒரு அவையில் இது நீங்கள் கேட்கல, பட் இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன். என்ன ஒரு அவையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வரும்போது அந்த பதவிக்குள்ளே அந்த மரியாதையை வழங்கும் பட்சத்தில் என்ன கேட்டால், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற அத்தனை பேரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, வணக்கம் செலுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. அதை எல்லாருமே பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட இங்கே இருக்கிற திமுக தரப்பில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் உதயநிதி மட்டும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுன்றது கேட்டால், அந்த அவைக்குள்ளே அந்த அவைக்கும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அந்த மரபுக்கும் முதலமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதையை தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, இன்னொரு விஷயம் கெட்ட விஷயமாக தான் பார்க்குறேன். ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவுக்கு கண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கண்ணியம் இல்லை, ஓகே நாங்கள் ஜூனியர், நாங்கள் கற்றுக்குறோம், நீங்கள் சீனியர் இல்லை. இப்போ முதலமைச்சர் சட்டசபைக்குள்ளே வரும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ அதிமுக பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க, திமுகவை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ திமுக சார்பில் உதயநிதியை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க விஜய் அவர்கள். இப்போ உதயநிதியும் பதிலுக்கு வணக்கம் சொல்லணும்ல சார்? இதுதான் இதெல்லாம் ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு, அவ்வளோதான். சுருக்கசனா எனக்கு இந்த சுற்றி வளைக்கிறதுலாம் முடியாது. அது எந்த நிதினா உதயநிதினா இருக்கட்டும், அது எந்த நிதினா இருக்கட்டும், தப்புனா தப்பு, அற்புதமான விஷயம் இது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் உள்ளே வராங்கன்னு சொன்னால் யார் வேணா இருக்குமா, இது விஜய் இன்னைக்கு நாளைக்கு இதே உதயநிதி வரும்போது அங்கே எதிர்வரிசையில் இருக்க வேறு யாராவது உட்காந்துதான் என்ன, அவை மரபுன்னு ஒன்று இருக்குது. அந்த மரபு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள். அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நின்று பார்த்திங்கன்னா வணக்கம் சொல்ல, அதே மாதிரி அவையை விட்டு வெளியேறும் பொழுதும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தான் வெளியேறுவாங்க முதலமைச்சர். இது கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இப்போ ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு கட்டம் கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா இருந்தாங்க 89 நான் சொல்கிறது.
எதிர்க்கட்சி வரிசையில் ஜெயலலிதா இருந்தாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருந்தாங்க. அன்றைக்கி 27 வந்து எம்எல்ஏக்கள் உள்ள 27-28 எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு வரிசையில் தான் வந்து ஜெயலலிதா இருந்தாங்க 89. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மரியாதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து அதை செய்வாங்க. எப்போவுமே அந்த மாதிரி இருந்ததில்லை, இது மாதிரி இருந்தது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமானது, அற்பத்தனமான புத்தி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அவையில் ஒரு மரபு. இப்போ நான் கேட்குறேன், இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சி வரிசையில் வந்து விஜய் இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஸ்டாலினே வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சராக இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கட்சி வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ஸோ மெச்சூரிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதிக்கு இந்த விஷயத்தில் மெச்சூரிட்டி இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். KN நேரு என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை பார்த்து வணக்கம் பாருங்க, இது வந்து நான் சொன்னேன், இது தவறான வந்து அணுகுமுறை. அதை நீங்கள் செய்கிறீங்களாப்பா? அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? கொஞ்சமாச்சும் வந்து இப்போ ஆள் வளர்ந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ஏதாவது இருக்கணும். நான் ஒன்று தான் கேட்குறேன், இது தவறான அணுகுமுறை தானே. மு க ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி எதிர்வரிசையில் வந்து எழுந்து நிற்கலை, வணக்கம் சொல்லலாம். அந்த தப்பை நீங்கள் செய்வீங்களா? எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டாரு, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்களா? அதை ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள்? எனக்கு வந்து இதெல்லாம் பாரபட்சமாக பேசுகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல இப்போ இதே உதயநிதி இந்த வரிசையில் இருந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வரிசையில் வந்து விஜய் இருந்தாலும் நான் சொல்லுவேன், தப்பு இது. ஒரு முதலமைச்சர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் தெளிவாக தான் பேசுகிறேன், கரெக்டாக தான் அவர் பேசுகிறார். நீங்கள் எங்களுக்கு கண்ணியம் சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்கள் முதல்ல உங்கள் உதயநிதிக்கு வந்து கண்ணியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டான பேச்சு அது. KKSS ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அப்பாவை காணும்னு சொல்லியிருந்தீங்க, மு க ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் சட்டமன்றத்துக்குள்ள வருவாங்க, அப்ப நாங்க இருப்போம். அதாவது தாவேக்காவை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு அசம்ஷன் தானே, இடைத்தேர்தல் வச்சு சொல்றாங்க. இல்லை இதெல்லாம் இடைத்தேர்தல் கிடையாது. அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து 31 சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் வந்து ஒருவேளை நின்று வந்தால் கூட இவங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இவங்க அப்போ அங்கே தானே இருக்க போகிறாங்க. ஆட்சினா கவிழ்ந்துடா போகுது. நான் கேட்குறேன், எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இப்போ இருக்கிற ரூலிங் வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட்டை ரூலிங் ரெகுலர் நடந்துட்டு தான் இருக்குது. இடைத்தேர்தலில் ஜெயிச்சு ஒரு வேளை வந்து மு க ஸ்டாலினே உள்ளே வந்தாலும் அவர் இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதானே. அப்பா எங்கன்னு தேட மாட்டாங்க, அவ்வளோதான். இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதானே. செங்கோட்டையன் அவர்கள் வந்து பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக தலைவர் விஜய், அதாவது வெற்றி தமிழக விஜய் இருக்கிற வரைக்கும் திமுக வராது. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அதுதான் இதுதான் தப்புன்றது. யாரும் இங்கே நிரந்தர முதலமைச்சர்லாம் கிடையாது. இந்த மாதிரி சொன்னவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? கலைஞர் சொன்னாங்க நிரந்தர முதலமைச்சர், அப்புறம் ஜெயலலிதா சொன்னாங்க நிரந்தர முதலமைச்சர்னாங்க. நிரந்தரம் சொல்கிறவங்க எதுவும் கிடையாது. எதுவும் எல்லாருமே வந்து தற்காலிகம்தான். நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரலாம். நிரந்தரன்ற வார்த்தை எதுவுமே கிடையாதுமா எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் சொல்லுவேன் எல்லாமே டெம்பரரி தான். நீங்கள் வந்து இதை சொல்லி பழகியாச்சு உங்களுக்கு. அதை விட ஒரு ஆதவர்ஜனா சொல்லுவாங்க, 25 வருஷத்துக்கு நாங்கள் அடித்தளம் போடுறோன்னு. இங்கே ஏற்கனவே இருக்கவே அடித்தளம் இல்லாதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 எம்எல்ஏ அங்கே 2 எம்எல்ஏ கடனை வாங்கி தான் இங்கே வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் 25 வருஷத்துக்கு நாங்கள் அடித்தளம் போடுறோம் நாங்கன்னு சொல்கிறதுனா இதெல்லாம் வெறும் பேச்சு தான். இங்கே அது வந்து யாரும் இப்போ அதுவும் செங்கோட்டையெல்லாம் சொல்ல முடியுமா? செங்கோட்டையன் முதல்ல இங்கே டிவிகேக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு போகிறதுக்காக ஒரு பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகாமல் டிவிகே வந்துட்டார். அவரும் வந்து ஒரு அமைச்சர் ஆகிட்டார். அதனால் இதெல்லாம் வந்து விஜய் அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறது. இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தாவேக்கால வந்து கமிஷன் அடிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க. ஏன்னா தாவேக்க அமைச்சர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்களுடைய சொந்த காசு போட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால டெண்டர்ல நாங்க 2-3% கமிஷன் அடிப்போம்ட்டு அமைச்சர்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் அண்ணாமலை அவர்கள்கிட்ட அவர்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குமா. இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பென்ட்ரைவ்லாம் எடுத்து போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் ட்ரங்க் பொட்டிலாம் எடுத்து போய் கொடுத்தாரு அண்ணாமலை. அதெல்லாம் ஊழல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அண்ணாமலை பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு பேசினுங்க. போய் ட்ரங்க் பொட்டி எடுத்துமே கொடுத்து கவர்னர்கிட்ட கூட அந்த ட்ரங்க் பொட்டி துருப்பிடிச்சி போயிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. ட்ரங்க் பொட்டியில் என்ன இருக்குது கூட காட்டாமல் ட்ரங்க் பொட்டியில் ஊழல் கோப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சீனை ஓட்டினாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர்கிட்ட எல்லாம் வச்சிருக்கிற ஒரு ஆதாரம் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கேட்டால் ஆதாரம் தான் போட்டு போக வேண்டியது தானே. அண்ணாமலைனாலே பொய் என்றாலே அண்ணாமலை, அவ்வளோதான். அண்ணாமலை சொல்கிறதுலாம் இங்கே எதுவும் சீரியஸாக எடுக்காது, ஜோக்காக சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இதை இப்போ தான் சொல்லியிருக்காரு 5 லட்சம் மரக்கன்று நட்டு. எங்கே ஒரு 5000 மரக்கன்று காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். 1000 மரக்கன்று காட்ட சொல்லுங்கள் எனக்கு, எங்கே நட்டு இருக்காருன்னு சொல்லி. பொய்மா அண்ணாமலை சொல்கிறதுலாம் நீங்கள் சீரியஸாக எடுத்து நீங்கள் பேசாதீங்க. அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காதீங்க. அண்ணாமலை சொல்கிறது நீங்கள் ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள்.
கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கே வந்து ஃபைல்ஸ் கொண்டு போய் கொடுத்து என்ன ஆச்சு? அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணது தான் ஆச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. கவர்னர்கிட்ட கொண்டு போய் ட்ரங்க் போட்டி கொடுத்தவர் எல்லாம் கும்பலாக போய் என்ன எதை கண்டுபிடிச்சி எந்த வந்து திமுக அமைச்சர் இன்றைக்கி உள்ளே இருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க சொல்லுங்கள். ஸோ அதனால் நானும் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது உதவுமே தவிர இந்த அமைச்சர்களை கொஞ்சம் உருட்ட முடியும், மிரட்ட முடியும். யாராவது 1 2 அப்படி இப்படி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், வந்து அண்ணாமலைக்கிட்ட ஃபைல் இருக்காம்பா, ஐயோ என் ஃபைல் எதுனா இருக்குமா, இப்போ என் ஃபைல் எதாவது இருக்குமா, ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க, அதுக்கே நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஆட்சியாளர்கள் மிரட்டுறது தான். இதுதான் அண்ணாமுடைய வேலையே. நான் கேட்டேன்னா ஆட்சியாளர்கள் மிரட்டுறது தான் அண்ணாமுடைய வேலை. உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தாவேக ஆட்சியில தான் அதாவது போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு. இப்போ லாக்அப் மரணத்தை அடுத்து இப்போ போதைப் பொருள் தொடர்பாக கல்லூரி மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டாங்க. இப்போ பள்ளி மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ தாவேக ஆட்சியில் அதிகமா இருக்கு, அதுக்கு அதிகமா இருக்குன்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக ஆட்சியில போதைப் பொருள் ஒழிப்பதற்காக நாங்க 260 கோடி ஒதுக்கி இருக்கோம், நீங்க என்ன நிதி ஒதுக்குனீங்க அப்படின்னு உதயநிதியை பார்த்து கேள்வி. இப்போ நிதி ஒதுக்குறது மட்டுமே இல்லைம்மா, நிதி ஒதுக்கிறது மட்டுமே, அந்த நிதி எதுக்காக செலவு பண்ணுறாங்கன்றலாம் வேறு. ஆனால் இந்த போதை பொருளை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாலியல் குற்றங்கள் 2 ஆட்சியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்துருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியை பற்றி பேச முடியாது. ஏன்னா கடந்த ஆட்சி வந்து இதனால தானே அவங்க ஆட்சியை இழந்தாங்க. இழந்துட்டு புதிய ஆட்சி வந்திருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் தானே வந்து இதை வந்து சரி பண்ணணும், மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனால் இந்த 100 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன குறைச்சிங்கன்றதை நீங்கள் புள்ளி உரம் வெளியிடுவீங்களா? கடந்த ஆட்சியில் இருக்கிற வந்து 5 வருஷத்துக்கான புள்ளி உரத்தை வெளியிடுறீங்க. பாலியல் குற்றங்கள் எவ்வளோ நடந்திருக்கு, அடிப்படை குற்றம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, பாலியல் குற்றங்களுக்கு வந்து அடிப்படையே வந்து போதை தான், 2 லிங்க் இருக்குன்றார். இப்போ நான் கேட்குறேன் போதை தானே அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த போதை? எல்லாருமே கஞ்சா அடிச்சு தான் போய் பாலியல் குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்களா? நான் கேட்குறேன். இப்போ பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் போதை தான் சொன்னால், அப்போ அந்த போதைனா இப்போ டாஸ்மாகும் போதை தானே, சாராயமும் போதை தானே. அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பாலியல் குற்றங்கள் பண்ணுறவங்க அத்தனை பேரும் வரும் கஞ்சா அடிச்சு தான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆகிடுதுல்ல. போதைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ டாஸ்மாகும் ஒரு காரணம். அதை தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடி போதையில் நடக்குது, பெரும்பாலான குற்றங்கள். அப்போ அதுக்கு என்னென்ன மாற்று வழி என்ன சொல்லுங்க? அப்போ போதை, அப்போ நீங்கள் வந்து பிராந்தி கடையில் மூடணும், டாஸ்மாக் கடையும் மூடணும், ஆன்லைனில் இப்போ. ஆமாம், அதான் சார். இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆன்லைன்லேயும் வந்து சேல் பண்ண பெரிய விஷயம், சாதனை இல்லை அது. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி குறை சொல்ல தான் உதவும். அவங்க வேணான்னு, அவங்க சரியில்லைனாலும் உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு திருப்பி மறுபடியும் அதையே தானே வந்து சொல்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் நடந்தது சொல்கிறீங்க, திருப்பி இவங்க சொல்லுவாங்க உங்கள் ஆட்சி நடந்து. ஏன் உங்கள் ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் பாருங்கள் பெரிய டேட்டா எடுத்து போடுங்க. டேட்டா கலெக்ட் பண்ணி பெரிய விஷயம் இல்லை, அதே காவல்துறை தான் கொடுக்க போகுது டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இன்னும் வெறுப்பாயிடுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி குற்றச்சாட்டு கேட்டால் ஒரு ஆத்மார்த்தமாக சொல்லணும். ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அது நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமாளிக்கிறதுக்கு பார்க்குறீங்க. இது சமாளிக்கிறது தானே. உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏற்கனவே சொன்னவங்க தான், உங்கள் ஆட்சியில் 3 வயசு குழந்தை பாலியல், உங்கள் ஆட்சியில் 2 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இப்போ அதுவாக முக்கியம்? பாலியல் பலாத்காரம் தான் எத்தனை வயசுன்றதா முக்கியம்? உங்கள் 3 வயசு குழந்தை, உங்கள் ஆட்சியில் 2 வயசு குழந்தை, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு மாறி மாறி. யார் கட்சிக்காரனே பண்ணாலும் தப்பு தானே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில தாவேகாவினரை எதிர்த்து, அதாவது அந்த தொகுதியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சார். கொடுங்கையூர் அப்படின்றது இல்லை, பொதுவாக ஒரு விஷயம், சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் வந்துட்டாங்கன்னா, அது கடந்த காலத்தை கூட சொல்கிறேன், பொதுவாகவே வந்து இப்போ ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதா போட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அந்த முழுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகத்தில் வந்து சில பிரதிநிதிகள் இருப்பாங்க. அதாவது எம்எல்ஏவுக்கு பவர், எம்எல்ஏ ஈக்குவல் கிடையாது, எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் இருந்தாலும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள குறைகள் தீர்ப்பதற்கான அந்த குழு, அரசு அதிகாரிகள், கட்சியினர் வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் செயல்படுவாங்க அந்த தொகுதி. ஏன்னா முதலமைச்சர் தொகுதின்றதுனால ரொம்ப அவேராக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற அந்த ஒரு மாவட்ட நிர்வாகியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டு வசதி வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக போட்டாருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா இவர் ஜெயிக்க வச்சார், அவர் தான் ஜெயிக்க வச்ச மாதிரி கணக்கில் போட்டார். மீதி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கவனத்தோடு செயல்படணும். இது கடந்த ஆட்சியில் குளத்தூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முழு வீச்சில் செயல்பட்டாங்க. 24 மணி நேரமும் அங்கே வந்து பணிகள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து அது தோல்விக்கு வேறு சில காரணங்கள்ன்றாங்க, அது அப்புறம்.
ஆனால் ஒரு பெரம்பூர் தொகுதி என்று கேட்டால் வந்து சாதாரண இந்த பெரம்பூர் தொகுதி வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கால்வாய் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து உடனடியாக தீர்க்கறதுக்கு வந்து அதிகாரிகள் ஒரு குழு செயல்படணும். ஆனால் இங்கே வந்து அலுவலகத்தை மட்டும் நீங்கள் திறந்து வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அங்கே செயல்படுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் எம்எல்ஏ அங்கே போகலைன்னா கூட, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் போவோம், நீங்கள் அங்கே போகலைன்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கட்சி சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசு சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும். அப்போ அவங்க கோட்டை விட்டு தானே. இப்போ ஒரு நாள் முற்றுகை போராட்டம் வந்து ஒரு நாள் நடந்துடாது. ஏற்கனவே பல முறை அவங்க புகார் கொடுத்து அந்த புகார்கள் நிராகரிக்கப்பட்டு கவனிப்பாரற்று இருக்கும்போது தான் அதுக்கு அடுத்த கட்டம் தான் முற்றுகை போராட்டம்னா அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. அப்போ அங்கே வந்து செயல்படக்கூடிய வந்து நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், அரசு நிர்வாகிகள் எவ்வளோ கவனக்குறைவாக இருந்திருக்கிறாங்கன்றதை எனக்கு பொருளாகுது. முற்றுகை போராட்டம் நடத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அந்த தொகுதியை ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நடவடிக்கை எல்லாத்தையும் நாங்க பண்ணித்தரோம்னு தாவேக்கா சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தான் சார் ஓட்டு போடுறோம். அதுதான் நான் சொல்றேன். முதலமைச்சர் தொகுதியே இந்த கதினா இப்போ மற்ற தொகுதி நிலைமை என்னன்னு பாருங்க. திருப்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள்ல 28 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு வந்து ஜெயிக்கலை. நான் சொல்ல 28 தொகுதிகள், 8 மாவட்டங்களில் 28 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்காத தொகுதிகள் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அங்கே நிலைமை என்னன்றதை பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய வந்து பிரதிநிதிகளே இல்லை. ஆனால் அங்கே மாற்று எம்எல்ஏக்கள் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க மூலமாவது சில நல்லது நடக்கும்போதுங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லைன்னா என்ன நிலைமைன்னு பார்த்துங்க. அது மக்கள் கேட்டதுக்கு நீங்க இவ்வளவு நாள் கோமால இருந்தீங்களா, முன்னாடியே வந்து சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு மக்களை கேட்குறாங்களா சார்? இல்லை, எனக்கு வந்து என்னன்னா, இப்போது ஒரு மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இல்லை, அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க, அந்த நிர்வாகத்தை செய்ய தான் போகிறாங்க. ஆளுங்கட்சின்ற தரப்பில் வந்து என்ன குறையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் வந்து வேலையை மாவட்ட ஆட்சியர் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி வந்து கேட்டால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் கேட்டால் எப்படின்னா அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ குடிநீர் பிரச்சனை இருக்குது, இல்லை கால்வாய் பிரச்சனை இருக்குன்னா அங்கே ஜோனல் ஆஃபீஸர் இருப்பாங்களே, மாநகராட்சின்னு ஒன்று செயல்படுவோம்ல, அவங்க தானே அந்த பிரச்சனையை தீர்க்கணும். இப்போ ஆமாம், நேரடியாக முதலமைச்சர் வந்து என்ன செய்ய போகிறாரு? அங்கே இருக்கிற பிரச்சனையில் வந்து மக்கள் வந்து என்ன அடிப்படை பிரச்சனைக்கு தான் அங்கே போய் முற்றுகையிடுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, அரசு நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க? எப்படியும் ஒரு கார்பரேஷன் ஜோன் அங்கே இருக்கும், குடிநீர் வடிகால் வாரியத்துறைன்னா அதுக்கு இருப்போம். அங்கே அடிப்படை பிரச்சனைக்கு தான் அங்கே முற்றுகையிட்டு இருக்காங்கன்னா அப்போ அங்கே இருக்கிற அரசு நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? பெரம்பூர் தொகுதியில் ஒரு அரசு நிர்வாகம் இருக்குல்ல, கட்சியினரை விட்டுருங்க, கட்சி மாவட்ட செயலருக்கு வீட்டு வசதி வாரிய தலைவர் கொடுத்ததும் அவர் பார்த்தீங்கன்னா அப்பா போய் செட்டில் ஆகிட்டார், முடிஞ்சிச்சு. ஹவுசிங் போர்டுக்கு சேர்மன் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. மற்ற நிர்வாகிகள் என்ன பண்ணும்? அவராது என்ன செய்யுங்க, ஐயோ இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா இந்த பிரச்சனை நடக்காது. இல்லை, முற்றுகை போராட்டம் நடத்துகிற அளவுக்கு வராங்கன்னா அப்போ ஏற்கனவே மனுக்கெல்லாம் கொடுத்து அங்கே எதுவும் கேட்பாரற்ற நிலையில் வந்திருக்கும், அப்புறம் தான் அவங்க முற்றுகை போராட்டத்துக்கு வராங்க. அதுவும் நீங்கள் தான் வந்து அலுவலகத்தை திறந்து வச்சிங்க, ஏதோ பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ அங்கே வந்து மக்கள் அங்கே தான் வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஆட்சியில் இப்போது 2 தரப்புலையும் இல்லை. ஒன்று கட்சியும் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ திமுகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சி நிர்வாகி இருப்பாங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகி தலையீடு இருக்கும். ஒரு ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் தெரியும். இங்கே அப்படி கிடையாது. இல்லை, இவங்களை யாரை போய் தேடுறது? மெச்சூரிட்டி நமக்கே தெரியாது. மாவட்ட செயலர் அவர் வந்து அந்த வீட்டு வசதி வாரிய தலைவர் பதவி கொடுத்த பிறகு தான் தெரியும், ஓ இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு சொல்லிட்டு. யாருக்கும் தெரியாது. இப்போ லோக்கலில் இத்தனை வருஷம் இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கேனா அட்லீஸ்ட் கவுன்சிலர் யாருன்னு தெரியும், போய் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். இங்கே மக்களுக்கு யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. பார்த்தாங்க அலுவலகம் பளிச்சுன்னு இருக்குது, முதலமைச்சர் அலுவலகங்களில் நேராக அங்கே போய் நின்றுட்டாங்க, அவ்வளோதான். ஆகஸ்ட் 7 அன்னைக்கு வந்து சங்கீதா அவர்கள் விவாகரத்து பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ சனிக்கிழமை வந்து ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தின விழாவில் சங்கீதா அவர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். நீங்க எதிர்பார்த்தீங்க? இல்ல, விவாகரத்து முடிஞ்சிருச்சு, இப்போ விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்று சேருவாங்க, தொண்டர்கள் மத்தியிலும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அந்த நேரத்தில் திருப்பி த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க. இல்லை, இது இந்த கேள்வியே நான் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி என்கிட்ட வருது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மலாம் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம், சரிங்களா? மானம் ரோஷம் சூடு சொரணையோடு நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம், கரெக்டானே? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அசிங்கமான விஷயத்தை பேசுகிறதுக்கே நமக்கே கூச்சமாக இருக்குதானே இருக்குது. வேறு வழி இல்லாமல் பேசுகிறோம். மீடியாவில் வந்து நீங்கள் ஆங்கர் ஆகிட்டீங்க, நான் செலிப்ரேட், அதுக்காக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. உள்ளபடியே சொல்கிறேன், இந்த மேட்ரு பேசுகிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு 40 வருஷமாக பார்த்துட்டு வரேன். அதை சின்ன வயசுலையாவது விட்டுட்டுருக்கலாம், சரிங்களா?
எனக்கு வந்து ஏன்னா நான் பணியாற்றின இடமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை, அதுவும் குறிப்பாக வந்து ட்ரிப்ளிகேன் அந்த பகுதிகளில் வந்து கோட்டைக்கு பல முறை போயிருக்கிறேன். இந்த பகுதியில் நான் நடமாடி இருக்கிறேன். நேரடியாக பல முறை வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறேன், பார்த்துட்ருக்கேன். ஸோ இது ஒரு 40 வருஷத்துக்கு மேலே பார்க்குறேன். எனக்கு அசிங்கமாகவும் அருவருப்பமாகி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் அந்த முகத்தை பார்த்த உடனே கட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க தோணலை. நெஞ்சே ஒரு மாதிரி புழுக்கமாயிடுச்சு. எனக்கு ப்ரெஷர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி கிடக்கிறதுன்னு குடிச்சிட்டு நான் பாடின சென்ட்டேன். நேராக வந்து தண்ணி குடிச்சிட்டு நான் பாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. பைக் எடுத்து நான் பாடுன்னு வந்துட்டேன். அசிங்கமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கேள்வி மேலே கேள்வி எனக்கு வழியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் அப்படியா நான் இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டேன். நேற்றுக்கெல்லாம் அதான் நடந்துச்சு. ஆனால் அவ்வளோ முந்தானால் நான் சொல்கிறேன், அவ்வளோ வந்து பார்க்கறதுக்கே நம்ம அசிங்கமாக இருக்குது. எத்தனை இதே தான் நான் நினச்சேன். ஒரு நாள் நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு பார்த்தேன். அப்புறம் தான் நினச்சேன், ஆஹா இந்த மீடியாக்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இங்கே ஒருத்தர் 2 பேர் தான் அந்த முட்டு கொடுக்குற வந்தான் நான் பார்த்தேன். மீதி எல்லாம் அநேக ஊடகங்கள், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வேணால் இங்கே கணக்கில் எடுக்க முடியாது. அவன் அழகை வர்ணனை பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனால் எதிர்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதாரண ஊடகத்தில் பயணிக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு டிசாஸ்டர் தான் டிவிகேக்கு முந்தா நாள் இந்த நிகழ்வு பார்த்தவங்க. யாருக்குமே மகிழ்ச்சியில் இந்திய இண்டிபெண்டன்ஸ் அது முதல் நாள், அதுவும் இவர் கொடியேற்றுறார், முதல் முறை கொடியேற்றுற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 80வது வந்து பார்த்திங்கன்னா அமங்கலகரமாக தான் முடிஞ்சிச்சு. அத்தனை பேரும் வந்து எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா காரி துப்பாத குறை. இப்போ இதை வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? உள்ளபடியே எல்லாருக்கும் இது ஏன் இந்த அளவுக்கு அஜிடேஷன் ஆனதுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று, ஏற்கனவே இவங்க மேலே உள்ள ஒரு அதிருப்தி. 2வது விஷயம் கேட்டிங்கன்னா, சங்கீதா அவர்கள் வழக்கை விட்ரா பண்ண உடனே அவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடும்னு எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே த்ரிஷான்னும் போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த பிளாஸ்ட்னார் இல்லையா, உள்ளபடியே அதான் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நமக்கு பஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை, பஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கே அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அருவருப்பாக இருந்துச்சு அந்த காட்சி. அவங்க இப்படி வைக்கிறது, அது சிரிப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஊடகங்களில் இருக்கிற பயணித்த அத்தனை பேரும் என்ன ஒரு ஆறுதலாக இருந்துன்னு கேட்டால், சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நையாண்டியோடு அது பேசுனது வந்து கேட்டால் நமக்கு திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் சிரிக்க முடிஞ்சுது, நம்மளால் கொஞ்சம் சிரிக்க முடியும். உண்மை தானே? ஒரு ஊடகமாக தள்ளி காமிச்சார்ல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், இந்த ஊடகங்கள்லாம் தன்னை தான் பெரிய ஜாம்பவானை காட்டிக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எதிர்பார்க்கலை. ஏன்னா அவங்க புடவையை பார்த்தீங்களா, அவங்க ஜிமிக்கை பார்த்தீங்களா, அவங்க கொண்டையை பார்த்தீங்களா, கொண்டையில் பூவை பார்த்தீங்களா, சுதந்திர தின விழாவை பற்றி என்னடா ஏண்டா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூலித்தேவன் மாதிரி வேடமிட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா வஉசியோட வந்து வேடம் போட்ட பிள்ளையை பார்த்துருக்குறோம். வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேரும், வீரர்கள் அத்தனை பேருடைய வேடங்களை போட்ட பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பு பார்ப்போம். காவல்துறையோட சாகசங்களை பார்த்துருக்குறாங்க, அணிவகுப்பு பார்த்துருக்குறோம். இவ்வளோத்தையும் அங்கே மெடல் வாங்கக்கூடிய பல பேருடைய மெடல் வாங்கின அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிற யாருக்கும் கொண்டாட்டம் இல்லாமல் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டத்தை பார்க்காம கொண்டையை பார்த்துட்டு, கொண்டையில் இருக்கிற பூவை பார்த்துட்டு கேவலப்பட்டு உள்ளபடியாக சொல்கிறோமா. அவ்வளோ இப்போ கூட எனக்கு ப்ரெஷர் ஆகுது. இப்போ நீங்கள் பேச எனக்கு ப்ரெஷர் ஆகுது. அப்புறம் எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வாயை கிளறி விட்றாங்க. எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் இந்த 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 கோபத்தை தான் நான் வெளிப்படுத்தியிருந்தேன். ரொம்ப மென்மையாகவே, ரொம்ப பெருசாக கூட பேசல. அதே 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. எதுக்கு சொல்லுவார்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. 40 வருஷத்தில் நான் எத்தனை இண்டிபெண்டன்ஸ் டே நான் பார்த்துருக்கேன், எத்தனை முதலமைச்சரை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனை நிகழ்வுகள் பார்த்துருக்குறோம். நம்ம இப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலத்தை, அசிங்கத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் காரி துப்புற அளவு ஆயிடுச்சு. தமிழ்நாடை பார்த்து மிகப்பெரிய டிசாஸ்டர்ன்றது இதுதான். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் சந்திக்கணுமா நம்ம? அதுவும் அற்பத்தனமா. நம்ம முதலமைச்சர் குடும்பமே வர்றதுனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி இது இன்றைக்கி இல்லை, சரி ஏற்கனவே அங்கே சில பிரச்சனைகள்னால அடுத்த வருஷம் வரலாம், இல்லை அடுத்த நிகழ்வு பார்க்கலாம். ஆனால் யாரை எதிர்பார்த்தோன்னா அந்த மக்கள் வராமல் திடீர்னு கொண்டு வந்து இங்கே வந்து நிற்க வச்சுட்டு இந்த ஊடகங்கள் பண்ணுற அந்த அட்டூழியம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப கெடுத்ததே. ஊடகங்கள் தான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான். சற்று முன் எதிர்பாராத த்ரிஷா திரும்பி பார்த்தார். ஃபோனில் திடீரென்று ஃபோனை எடுத்த த்ரிஷா, ஃபோனை காதில் வைத்த த்ரிஷா, கீழே வைத்த த்ரிஷா, சல்யூட் அடித்த த்ரிஷா. என்னடா இது, என்னடா இது அசிங்கமா இல்லையடா உங்களுக்கு? இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஏதோ நீங்கள் அரசியலுக்கு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணீங்க, திரும்பி பார்த்த விஜய், உட்காந்த விஜய், நிமிந்து பார்த்த விஜய், படுத்துட்ட விஜய் எல்லாம் போட்டிங்க. நம்ம இது என்ன அசிங்கம் இது? இதில் வேறு அவங்க 3 பேரும் ஒரே கலர்,
அது தேசிய கொடி கலரில் வந்தாங்க. இதை வேற கண்டுபிடிச்சானுங்க. எப்படா கண்டுபிடிச்சிங்க? ப்ரீ பிளான்ட் அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி அவருடைய முகத்தில் ரியாக்ஷன் காட்டவே இல்லை. திரிஷா பக்கம் திரும்பவே இல்லை. எஸ்ஐ இதை தான் பார்த்துருக்குறோம். நம்ம அந்த இண்டிபெண்டன்ஸ் நிகழ்ச்சி பார்க்கல. அப்புறம் நம்ம அப்படியே பார்க்குறோம் யாரை, எஸ்எஸ்சியை. அவர் வந்து அந்த கண்ணாடியிலேருந்து பார்க்குற ஒரு கண்ணை இந்த பக்கம் திரிஷா பக்கம் திரும்புகிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம அவரே பார்த்துனுக்குறோம். இதெல்லாம் தேவையம்மா? திரிஷா பக்கம் திரும்பாது, அவர் திரும்பினா என்ன திரும்பலனா நமக்கு என்ன? அவன் போடுறான் ஒருத்தன் கீழே. என்னன்னு கேட்டேன்னா, ஏங்க இவங்கெல்லாம் என்னங்க அப்பா அம்மா? அந்த இடத்துல வந்து பார்த்தா பேர பிள்ளைங்களில் மருமக இல்லை, அதை பற்றி இல்லாமல் கேட்டால் அப்படின்னா அங்கே சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட. இதெல்லாமம்மா பஞ்சாயத்து? நான் கேட்குறேன். நம்ம எவ்வளோ விஷயம் இண்டிபெண்டன்ஸ் டேனா எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாகசம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அணிவகுப்பு, இது எல்லாத்தையும் பார்க்காம எல்லாரும் திரிஷாவை உட்காந்து பார்த்துருக்குறோம். அதில் பெருமை இந்த மாதிரி ஏகப்பட்ட பெருமை, பெரிய சாதிச்சுட்டாங்க. இது ஒரே சிரிப்பு தான். இவ்வளோ அலப்பறைக்கு மத்தியில் ஒருத்தன் போடுறான் கமெண்ட்டில். என்னன்னு கேட்டிங்கன்னா, திரிஷா அம்மா வந்து இளமையாக இருக்கிறாங்களே, அது எப்படி இருக்காங்க நிலமை பாருங்க, எப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை. இதுவடா நம்ம முக்கியம்? நம்ம எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு. இதில் வந்து கவலைப்படுறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, திரிஷா அம்மா வந்து திரிஷாவோட வந்து இளமையாக இருக்கிறாங்க. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, விட்டு தள்ளுங்க. நம்ம வந்து வேறு வழியில் நம்ம வந்து இந்த இளம் தலைமுறை வந்து சிந்திக்கணும். ஆனால் ஓரளவுக்கு வந்து வாக்களித்த பலரும் கூட நேற்றுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வாக்களித்தோன்னு தெரியாமல் இருக்கிறாங்க, ஏன் வாக்களித்தோன்றதை நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்மறை விமர்சனம் கடுமையாக வந்துச்சு. இந்த லட்சணத்தில் இவங்க உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவை சந்திப்பாங்க தாவேக்கார. சொல்லலாம் சில பேர் முட்டு கொடுக்குறவங்க, அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும், தேர்தலில் எதிரொலிக்கும். கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலாம் இவங்க மண்ணை கவ்வாங்க. இவங்க இந்த ரேஞ்சில் போனால் ஒரு எம்பி வராது. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 ஒரு எம்பி ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ரேஞ்சில் போனாங்கன்னா பார்ப்போம், காலம் இருக்குது. அரசியல் பற்றிய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிங்க.